கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 50K பிசி பில், 70K பிசி பில், 80K பிசி பில் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ண போகிறோம். என்னோட வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணுறேன். பிசி பில் பண்ணுறேன்னா பிசி பில் பண்ண போகிறதில்ல, பிசியோட சஜஷன் சொல்ல போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவல் ஒரு ப்ராசரையும் வேறு லெவல் ஒரு ஜிபியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசியோட பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா பண்ணுற மாதிரியும் எடிட்டிங்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு பிசி பில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி பிசி பில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்டெல் i7 யூஸ் பண்ணியிருப்போம், i5 யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் AMDயில் கூட வந்து பார்த்திங்கன்னா 7000 சீரிஸில் 5000 சீரிஸில் ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து i7 ப்ராசர் யூஸ் பண்ணும்போது ஒரு நம்மளோட வியூவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், 7800 X3D ப்ராசர் யூஸ் பண்ண வேண்டியதானே ப்ரோ, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் பட்ஜெட் ரேஞ்சில் நல்லா வருது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருந்தார். நானும் அந்த ப்ராசரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா, எஸ் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த 7800 XT வந்து பார்த்திங்கன்னா வந்து i7 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா i7 விட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மல்டி கோரில் அண்ட் சிங்கிள் கோர்லேயும் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது, சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் வச்சு ஒரு பிசி பில் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராசரை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி பில்லுக்கு சூஸ் பண்ணேன். இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 39,000 அமேசானில் விற்றுட்ருக்காங்க. கீழே லிங்க் தர வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ராசரில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசரில் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராசரோட பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 4.2 GHz கொடுத்துருக்காங்க. ப்ராசரோட மேக்ஸ் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 5 GHz கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம AMD சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ரேடியன் கிராஃபிக்ஸ் தருவாங்கல்ல. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர்லையும் இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கூலர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக கூலர் வேணும்னா அதுக்கு நான் ஒரு சஜஷன் வச்சுருக்கேன். அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ICE360 அப்படின்ற கூலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு 3 ஃபேன் கூலர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு கூலர் எப்படி வேணுன்றது நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த கூலரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6K. அண்ட் லாஸ்ட் டேயில் ஒரு ஆன்டி ஸ்போர்ட்ஸோட சிங்கிள் ஃபேன் கூலர் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1K. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை XPGயோட DDR5 ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 3200 MHz தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம் சூஸ் பண்ணுவோம், DDR4லையும் சரி DDR5லையும் சரி. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 6000 MHz வந்து பார்த்திங்கன்னா ரேம் சூஸ் பண்ணியிருக்கோம். காரணம் எதுக்குன்னா இது வந்து ஒரு ஹை ரேஞ்ச் பிசி பில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போகிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் கேமிங்கில். ஸோ அதனால் வந்து 6000 MHz போட்டிருக்கேன். அண்ட் 6000 MHzல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 16GB வந்து பார்த்திங்கன்னா 8GB போட்டால் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து 16GB வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்து போட்டு 32GB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹை ரேஞ்ச் பிசி பில் இருந்தாலும் 32GB வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக போடலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 32GB 6000 MHz ரேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா தான் கிடையாது. இது வந்து கேமிங் பெஞ்ச் மார்க் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன்லேருந்து எடுத்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ரேம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த ரேமை வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேமை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த ரேமோட விலை வந்து 6Kக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க ஒரு 16GB ரேம். மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6000 வேணாம், எனக்கு வந்து இன்னும் நான் கம்மியாகவே வாங்கிக்கிறேன்னு வச்சிங்கன்னா அது கூட வாங்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணும்போது மதர் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா AM5 சாக்கெட்டில் PCI ஸ்லாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்லாட் இருக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரேஞ்ச் பிசி பில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம SSD NVMe SSDலாம் நிறைய போடுவோம். அண்ட் ரேம்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போடுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30K, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 50Kலாம் நிறைய மதர் போர்ட்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு பட்ஜெட் கீழே வந்ததுக்காக நான் சூஸ் பண்ண மதர் போர்டு என்னன்னா ASRock B650M அப்படின்ற மதர் போர்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 21K அமேசானில் விற்றுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம MSI பிராண்டில் இருக்குது, ஏசூஸில் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 கிட்ட வருது. ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க மதர் போர்ட்ஸும். SSD வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டிஜிட்டலோட 1TB SSD தான் இந்த சூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6Kக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்ருக்காங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். SMBS வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பிசி பில்லில் கூலர் மாஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சில பிசி பில்லில் டீப் கூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிசி பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் கூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டீப் கூலோட PF 750W SMBS தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7Kக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்ருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன். அண்ட் ஃபைனலாக இந்த பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு GPUன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ GPU சூஸ் பண்ணும்போது நான் 2 GPU சூஸ் பண்ணேன். எனக்கு என்னென்னா வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா AMDயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவில் வந்து பார்த்திங்கன்னா 4060 Ti சூஸ் பண்ணேன். அண்ட் நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா AMDயில் வந்து 7700 XT கிராஃபிக்ஸை சூஸ் பண்ணேன். இது ரெண்டுத்தோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே வந்து 1000 rupees தான் டிஃப்ரெண்ட்.
ஏஎம்டியோட 7750 வந்து கிட்டத்தட்ட 48,000 அமேசானில் வித்துட்டு இருந்தாங்க. நம்மளோட NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா 49,000 அமேசானில் வித்துட்டு இருந்தாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் டிஃப்ரெண்ட். இதில் வந்து NVIDIA 4060 என்ன அட்வான்டேஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து AI சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DLSS 3 சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா AV2 என்கோட் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். AV1 or 2 வந்து இல்லை கரெக்டாக தெரியல. ஸோ அதோட சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AMD நல்லா பண்ணியிருக்கு, சில இடத்துல NVIDIA பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. சரி ஓகே, உங்களுக்கு நான் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் வீடியோ எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெட்டராக பண்ணியிருக்கு. ப்ரீமியர் ப்ரோலையும் சரி அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்லையும் சரி. அதோட பெஞ்ச் மார்க்கிங்ஸும் நான் கடைசியாக காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் எடுத்துருக்கேன். கேபினெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Galaxy Zero6 அப்படின்ற ஒரு கேபினெட், ஒயிட் கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3.3K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்ருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன். ஒயிட் கேபினெட் தான். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 3 ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வச்சு நல்ல கூலிங் சிஸ்டமோட இருக்க ஒரு கேபினெட் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஒயிட் கலரில் இருக்குது. உங்களுக்கு பிளாக் வேணும்னா பிளாக் கேபினெட்ஸ் இருக்குது. ஸோ கேபினெட் வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசரோட விலை 39K, மதர் போர்டோட விலை 21K, அண்ட் ரேமோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12K, அண்ட் SSDயோட விலை 6K, அண்ட் கேபினெட்டோட விலை 3K, அண்ட் நம்மளோட SMBSோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7K, அண்ட் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் AMD கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் கம்மியாக வரும். இல்லை நீங்கள் NVIDIA தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1000 ரூபாய் அதிகமாக வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணியிருக்கோம்னா 1,38,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் பண்ணியிருக்கோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 8K வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6000 MHz வந்து பார்த்தீங்கன்னா ரேம் போகுது. ஸோ அதனால் வந்து கேமிங்கில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேமோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அது இல்லாமல் SMBSோட விலை வந்து 7K எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா வந்து அது மாறிட்டே இருக்குது டீப் கூலோட SMBSோட விலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7Kன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் SMBSோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட பெஞ்ச் மார்க்கிங். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே நம்ம CPU பெஞ்ச் மார்க்கிங்ஸ்லேருந்து போயிடலாம். Cinebench R23 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோரில் கிட்டத்தட்ட 1811 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் எடுத்திருக்கு. அண்ட் அப்படியே மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 17,762 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எதோட கம்பேர் பண்ணணும்னா AMD ப்ராசரோட 7000 சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7700 ப்ராசரோட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பெட்டராக பண்ணியிருக்கு. எனக்கு வந்து இன்டெல் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் காமிக்கல. ஸோ அதனால் வந்து நான் வந்து AMD வச்சு கம்பேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கம்பேரிசன் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து எனக்கு அந்த ஆன்லைனில் கிடச்ச கம்பேரிசன் வச்சு தான் நான் சொல்ல முடியும். அதுக்குன்னு ஒரு ப்ராசரோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்து நல்லா பேச முடியாது. எனக்கு அங்கே இருக்க பெஞ்ச் மார்க்கிங்ஸ் அங்கே பெஞ்ச் மார்க்கிங்ஸில் இருக்க ப்ராசர் வச்சு தான் நான் கம்பேர் பண்ணி பேச முடியும். அதையும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த 9000 சீரிஸ் ப்ராசரையும் 7000 சீரிஸ் ப்ராசரையும் கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி. நான் வந்து கம்பேர் பண்ணது என்னென்னா அங்கே இருந்ததை வச்சு தான் நான் கம்பேர் பண்ணேன். லைவ் பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்ஸில் அப்படி இப்படி மாறும். ஸோ அதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் பண்ணோம்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 பெஞ்ச் மார்க்கிங்ஸ் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில். இது வந்து 2 கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே எடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 கேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல. ஸோ கிடைச்ச கேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா GTA 5. ஸோ GTA 5ல் வந்து பார்த்தீங்கன்னா AMD Radeon கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐ செட்டிங்ஸில் 186 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 146 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு இந்த ஒரு ரேடியான் கிராஃபிக்ஸ் கார்டில். இதுவே அப்படியே நம்ம NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டில் போனோம்னா ஐ செட்டிங்ஸில் 188 FPS வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA கார்டில் கிடச்சிருக்கு. அண்ட் அல்ட்ரா செட்டிங்ஸில் 141 FPS வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா GTA 5ல் ஐ செட்டிங்ஸில் ஒரு 2 FPS வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா FPS ட்ராப் அதிகமாக இருக்குது. AMD Radeon வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். நெக்ஸ்ட் கேம் என்னென்னா Far Cry 5. AMD Radeon 7700 XT வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அதோட ஐ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 188 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 167 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. NVIDIA சைடில் வந்தோம்னா NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. GTA 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆனாலும் Far Cryல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ Far Cryல வந்து பார்த்தீங்கன்னா 191 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எடுத்திருக்கு. அண்ட் அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 180 FPS எடுத்திருக்கு. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து NVIDIA பெட்டராக பண்ணியிருக்கு. பட் ஆனால் வந்து என்கிட்ட இருக்குது Far Cry 5ஓட பெஞ்ச் மார்க்கிங்ஸ். Far Cry 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஐ திங்க் ட்ராப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. என்கிட்ட வந்து AMDயோட
கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடச்சி. ஆனால் NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெஞ்ச் மார்க்கிங்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Cyberpunk 2077 அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட AMD Radeon கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி பண்ணியிருக்குன்னா ஐ செட்டிங்ஸில் 132 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 122 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு நம்மளோட AMD Radeon 7700 XTயில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு போனோம்னா ஐ செட்டிங்ஸ்லேயே வந்து இப்போ 114 FPS தான் வந்து ஆவரேஜாக கிடச்சிருக்கு. அண்ட் அல்ட்ராவில் 101 FPS தான் ஆவரேஜாக கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு கம்பேரிசன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸை பொறுத்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா மேபி வந்து NVIDIA சைட் போகலாம். ஏன்னா AMDயோட NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கேம் ஆடும்போது நீங்கள் மேபி வந்து NVIDIA ட்ரை பண்ணுறது பெட்டர். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் AMDக்கும் NVIDIAக்கும் என்ன வித்தியாசம்னா AMDயில் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா VRAM இருக்குது. அண்ட் கம்பேர் டு NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB VRAM இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 PCக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தோட இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிட்டேன். இதோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எது நீங்கள் வந்து அதிகமாக இது பண்ணுவீங்க லைக் கேம் வைஸ் நல்லா நீங்கள் ஆடுவீங்கன்னா மேபி AMD சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ப்ரொடக்டிவிட்டியும் பண்ணுவேன் அண்ட் நான் AI ஒர்க் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா NVIDIA நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதனால் உங்களோட யூஸர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டில் என்ன ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் ஏன் இந்த AMD பற்றி நான் வந்து சொல்கிறேன்னா எனக்கு வந்து AMD வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்ல. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் AMD பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வேணா AMD வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க, NVIDIA சூஸ் பண்ணிக்கோங்க. அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்திலியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த PC பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PC ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து PC பில்ட் வீடியோஸ் அப்படின்னு போடுங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 lakh PC பில்ட் இல்லை வந்து 25K PC பில்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு இல்லை ப்ரோ நீ அதை தப்பாக சொல்லிட்டேன் இதை நீ வந்து மாற்றிருக்கலாம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ மிஸ்லீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மண்டில்